குடும்ப வன்முறைக்கான ஜீவகாருண்ய தியானம். நான் பகைமை அற்றவராக வேண்டும். நான் கோபமற்றவராக வேண்டும். நான் பொறாமையற்றவராக வேண்டும். நான் துன்பம் அற்றவராக வேண்டும். நான் சுகமாக வாழ வேண்டும். நான் சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட அனைவரும், பெற்றோரால் வன்முறைக்கு உள்ளான அனைத்து குழந்தைகளும், விவாகரத்து பெற்று பிரிந்து வாழும் அனைத்து குடும்பங்களும், குடும்ப வன்முறையில் ஈடுபட்ட அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல குடும்ப வன்முறைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காது பயந்து வாழும் அனைவரும், குடும்ப வன்முறைகளை மூடி மறைத்து இரகசியத்தை பேணும் அனைவரும், குடும்ப வன்முறைகளை சகித்து தமது வாழ்வை அளிக்கும் அனைவரும், குடும்ப வன்முறை காரணமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகி தவிக்கும் அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல குடும்ப வன்முறை காரணமாக உடற்காயங்களுக்கு உள்ளாகி உடல் ஆரோக்கியத்தை இழந்த அனைவரும், குடும்ப வன்முறை காரணமாக தகாத வார்த்தைகள் நிமித்தம் சுய கௌரவத்தை இழந்து தவிக்கும் அனைவரும், குடும்ப வன்முறை காரணமாக தற்கொலை எண்ணங்களுடன் போராடி கொண்டிருக்கும் அனைவரும், குடும்ப வன்முறை காரணமாக விரக்தி அடைந்த நிலையில் வாழ்வில் எந்த பற்றும் அற்றவர்களாக வாழும் அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல குடும்ப வன்முறைகளை கண்டும் காணாது போல் அலட்சியம் செய்யும் அனைவரும், குடும்ப வன்முறை மத்தியில் வாழ கட்டாயப்படுத்தும் அனைவரும், குடும்ப வன்முறையிலிருந்து விடுதலை பெற ஆதரவை வழங்க மறுக்கும் அனைவரும், குடும்ப வன்முறைகளை அங்கீகரிக்கும் அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். என்னைப் போல குடும்ப வன்முறையில் சட்ட ஆலோசனையையும் பாதுகாப்பையும் வழங்கும் அனைவரும், குடும்ப வன்முறைக்காக ஷெல்டர் காப்பகங்களில் தங்கு வசதி வழங்கி உதவும் அனைவரும், குடும்ப வன்முறையில் உளவியல் சிகிச்சை வழங்கும் அனைவரும், குடும்ப வன்முறையில் நீதிக்காக குரல் கொடுக்கும் அனைவரும் பகைமை அற்றவராக வேண்டும். கோபம் அற்றவராக வேண்டும். பொறாமை அற்றவராக வேண்டும். துன்பம் அற்றவராக வேண்டும். சுகமாக வாழ வேண்டும். சாந்தம் மிக்கவராக வேண்டும். குடும்ப வன்முறை காரணமாக படுகொலை செய்யப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் இந்த காணொளி சமர்ப்பணமாக. அவர்களது ஆன்மா சாந்தி அடையட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.